பெருமாள் சிலை மட்டுமின்றி அவர் நிற்கும் மலையுமே தானாகத் தோன்றியது. சுயம்பு என்றால் ஆச்சரியமாக இல்லையா? தென் திருப்பதி என போற்றப்படும் கரூர் தாந்தோன்றி மலை கோவிலின் சிறப்புகளைப் பற்றி பார்க்கலாம் வாங்க. பல நூற்றாண்டுகளுக்கு முன் இப்பகுதியில் இருந்த பக்தர் ஒருவர் திருப்பதிக்குச் செல்ல முடியாத தன் குறையை எண்ணி வருந்தினார். அவரது கனவில் தோன்றிய பெருமாள், "நீ இருக்கும் இடத்திலேயே நான் உனக்காகத் தோன்றுகிறேன்" என்று கூறினார். அதன்படியே இங்குள்ள மலையும் அதில் நின்ற கோலத்தில் அருளும் கல்யாண வெங்கடேச பெருமாளும் சுயம்புவாகத் தோன்றினர். தாந்தோன்றி மலை என்ற பெயரே தானாகத் தோன்றிய மலை என்பதை குறிக்கிறது. இங்குள்ள மூலவர் அச்சு அசலாக திருப்பதி வெங்கடாசலபதியைப் போலவே நின்ற கோலத்தில் அருள்பாலிக்கிறார். மூலவருக்கு மிக அருகில் சென்று தரிசனம் செய்ய ஏணிப்படிகள் அமைக்கப்பட்டிருப்பது இக்கோவிலின் தனிச்சிறப்பு. திருப்பதிக்கு வேண்டிக் கொண்ட நேர்த்திக் கடன்களை இங்கும் செலுத்தலாம். குறிப்பாக திருமணத் தடை உள்ளவர்கள் இங்கு வந்து வேண்டிக் கொண்டால் கல்யாண வெங்கடேசர் அருளால் விரைவில் திருமணம் நடைபெறும். மேலும் குழந்தை பாக்கியமில்லாதவர்களுக்கும் புத்திர பாக்கியம் அருளும் சக்தி வாய்ந்த தலமாக இது விளங்குகிறது. திருமண வரம் பெறவும் குழந்தை பாக்கியம் பெறவும் திருப்பதிக்குச் சென்ற பலனை அடையவும் தாந்தோன்றி மலை கல்யாண வெங்கடேசரை வணங்குங்கள். உங்கள் அனுபவத்தை கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.